வேகமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு ப்ராப்ளம நிரந்தரமாக குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள் பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இத பெர்மனண்டா கியூர் பண்ணோம்னா தைராய்டு கிளாண்ட் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தப்புன்னு போறது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறோம். சோ அந்த பர்டிகுலர் தைராய்டு கிளாண்ட் எத்தனை விதமான வேலைகளை நம்ம உடம்புல செஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சாதான் அதை நிரந்தரமா குணப்படுத்துவதற்கான உணவு முறை மேல நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ அப்போ ஒரு பெஸ்டான டயட் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுவோம். இந்த தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் அதுல முக்கியமான விஷயம். ஸோ அப்ப தைராய்டு கிளாண்ட் முதல்ல நம்ம உடம்புல மெட்டபாலிசம், ஒருத்தங்க ஒல்லியாரத்துக்கும் குண்டாரத்துக்கும் உடம்புடைய மெட்டபாலிசம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்ப